நிறையா பேர்ட்ஸ் வரும். ஒரே டைமில் ஒரு 18 பேர்ட்ஸ் மாதிரி நிறையா வரும் அப்படின்னு. கேகேலி பாட்டில் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு கேகேலி பாட்னு, அது ஆக்சுவலி கேகேலி பாட் வந்துட்டு என்னதுன்னா அந்த ஆளோட பேர் வந்துட்டு லீ. அவர் க்ரியேட் பண்ண பாட் தான் அங்கே ஒன்று இருக்குது. அங்கே தான் நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அங்கே நிறையா பேர்ட்ஸ் வரும். ஒரே டைமில் ஒரு 18 பேர்ட்ஸ் மாதிரி நிறையா வரும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் இப்போ எங்கே தான் வந்திருக்கோம். என்னால் வந்துட்டு உள்ளுக்கு ஷூட் பண்ண முடியாது, ஏன்னா உள்ளுக்கு அமைதியாக இருக்கணும். அதனால் நான் வந்துட்டு உள்ளுக்கு ஆனால் லைட்டாக அப்படியே வீடியோ எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குது இடம் என்ன போகிறப்ப. அதெல்லாம் ஹலோ. ஸோ நம்ம எங்கே இருக்கோம்னா ஹைட்குள்ளே தான் இருக்கோம். பேர்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால தான் இப்போ வ்ளாக் எடுக்கிறாங்க. ஆக்சுவலி நிறையா லைஃப் கிடச்சிச்சு. நிறையா பார்க்காத பேர்ட்ஸ்லாம் இன்றைக்கி தான் நாங்கள் முதல் வாட்டி பார்த்தோம். ஸோ யா, தான் எனக்கு கொஞ்சம் சில பேர்ட்ஸ் அப்புறம் கொஞ்சம் நிறையா சப்ஜெக்ட் கிடச்சிச்சு. எல்லா சப்ஜெக்டும் அழகாக இருக்குது. உண்மையிலே இன்ன வரைக்கும் பார்க்காத பேர்ட்ஸ் நான் முதல் வாட்டி பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஒன்றும் இந்த பேத்ரேஜ் வந்துட்டு இன்னும் கிடைக்கல. இன்னும் இந்த ஸ்பாட்க்கு இங்கே வரல. இது வந்துட்டு ஒரு ஃபீடிங் ஸ்பாட். சாப்பாடு போட்டு ஹைட் கொண்டு முடிஞ்சிட்டோம்னா பேர்ட்ஸ் வரும் அந்த மாதிரி. நான் இன்னும் எதுவும் வரல, அதாவது எங்களுக்கு வேண்டிய பேர்ட்ஸ் இன்னும் வரல. கிடைக்காத ப்ரொடக்ஷன் தான் கிடச்சிருச்சு. நாங்கள் இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஹோல் டே இங்கே தான் 5 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் இருட்டிடும் அப்படின்னாங்க. அப்போ 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு என்னென்ன பேர்ட்ஸ் வருது. நான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோ எடுக்க பார்க்குறேன். நிறையா வீடியோ இருந்தால் உங்களுக்கும் சொன்னாங்களா இருக்கும்ல, நல்லா பார்ப்பீங்க என்னென்ன பேர்ட்ஸ், அது என்னென்ன பண்ணுது, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு. லெட்ஸ் ட்ரை. வெயிட் பண்ணுவோமே. பார்த்துருப்பீங்க இவ்வளோ விதமான பேர்ட்ஸும் எங்களுக்கு கிடச்சிச்சு. அடுத்து என்னோட மிகப்பெரிய லைஃப் வந்துட்டு புல்வோ சீசன். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்துட்டு காலையிலே வந்துருச்சான் 7:50. நாங்கள் இங்கே வந்துட்டு 8 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நாங்கள் வரத்துக்கு. நாங்கள் வரும்போது வியூலாம் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வரத்துக்கே லேட் ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ சொன்னாங்க சாயங்காலம் திரும்பி வரும் அப்படின்னு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது சரியான அழகாக இருக்கும். அதோட வால் வந்துட்டு வெள்ளை வெளியில் இருக்கும். அது உடம்பு கருப்பு, கண்ணுக்கிட்ட வந்துட்டு நீளமாக இருக்கும். உண்மையிலே சரியான அழகாக இருக்கும். அது இங்கே வந்துட்டு தான் அது சின்னங்க பார்க்க முடியும்
மித்த இடத்துல வந்துட்டு சொன்னாங்க பார்க்க முடியாது. அதாவது இங்கேயே வந்துட்டு சின்னங்க பார்க்க முடியும்னா வாரத்தில் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பார்க்கலாம். இன்றைக்கே வந்துட்டு எங்களுக்கு லக்கு பொறுத்து தான். இன்றைக்கி கிடைக்குதா இல்லையா எப்படி வந்துச்சுன்னா ஃபோட்டோஸ் எடுத்துடலாம். இப்போ தான் எங்களுக்கு வந்துட்டு கிறிஸ்தட் வுட் பேத்ரேஸ் கிடச்சிச்சு. அதுவும் எனக்கு விதவிதமாக நிறையா ஷாட் கிடச்சிச்சு. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற மாதிரி, ஒரு ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி, அப்புறம் எல்லாரையும் ஒரு ஒரு பொர்ட்ரேட் ஷாட், அப்புறம் அதோட பேபி ஆனால் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ அதுவே வந்துட்டு சொந்தமாக சாப்பாடு தேடிக்கிற அளவுக்கு வந்துட்டு அது வந்துடுச்சு. ஸோ அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபேமிலி ஷாட், அதுவும் ஹைட்லேருந்து குடும்ப படங்கள் நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம் மிருகத்துக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனுஷாளுக்கு எடுத்து இப்போ மிருகத்தை ஃபேமிலியாக இருக்கிறது அது ஒரு தனி சந்தோஷமாக இருக்குது. நான் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அப்புறம் அந்த புல்வஸ் ஃபீசன் அது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். அது சும்மா சரியான அழகாக இருக்கும். அப்போ அந்த பேர்ட் எவ்வளோ அழகாக எவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படி இப்படின்னு ஷார்ட் கிடச்சிச்சு. ஆனால் அது ரெக்கார்ட் ஷாட் மாதிரி தான். வீடியோ எடுக்கிறதுக்கு கூட டைம் பத்தல. ரொம்ப ஆசையாக இருந்தோம். மேல் ஃபீமேல் ரெண்டும் இருந்துச்சு தான். என்ன பண்ணுறது மிஸ் ஆயிடுச்சு. நாங்கள் பார்ப்போம். ஏதாச்சும் நல்ல ஷார்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னும் பெட்டரான ஷார்ட் வேணும். பட் வாட் டு டூ.
ஸோ ஃபைனலி கேகேலி போர்ட்டில் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு, லைஃபும் கிடச்சிருச்சு. ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஆனால் புல்ஜுவர் ஃபீசன் அந்த பேர்ட் பேர், அது வந்துட்டு வாட்டி வந்துட்டு பட்டுன்னு ஓடிடுச்சு. மேலும் ஃபீமேலும் ஓடிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். ரெண்டுமே ஃபீமேல் வந்துட்டு கொஞ்சம் அவ்வளோ நேரம் இருந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதை ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம். 1 hour சென்ட்டு மெயினும் வந்துருச்சு. எனக்கு அப்படியே மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்ல ஃபோட்டோஸ் எடுத்து நல்லா இருந்துச்சு, மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களும் தேங்க்யூலாம் சொல்லிட்டு நாங்கள் திரும்பி கிளம்பி வரும்போது கீனாபாலு மலை இருக்குது. சாபாக்கு வந்துட்டு கீனாபாலு மலையை வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்கலன்னா என்ன பண்ணுறது? ஸோ இப்போ அதுதான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலி அது வர பாதிலேயே அந்த மலை தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த மலை முன்னுக்கு அங்கே தான் இருக்குது. ஸோ வர பாதிலேயே வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. நாங்கள் இன்னைக்கு கேகே பார்க் போனோம்ல, கோத்தா கினாபாலு பார்க், அங்கேருந்து லைஃபாக அந்த மலை தெரிஞ்சு கொஞ்சம் கிட்டையா. இது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு சர்டன் தூரத்தில் இருக்குது, ஆனால் செம்ம அழகாக இருக்குது. ஸோ அதுதான் நாங்கள் இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ணன் ட்ரோன் ஷாட் விளாட்றாங்க, நான் லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதில் உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரில, அதுதான் அந்த மலை. ஸோ நான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். மினிவை பக்கத்தில் பார்க்குறேன். ஃபோன் ட்ரைபாட் கிம்பல் வந்துட்டு எடுத்துகிட்டு வரல. தூங்குது. ஏன்னா இந்த லொக்கேஷனில் வச்சா பேர்ட்ஸோட கண்ணு தான் ஃபோட்டோ கொடுக்க முடியும். ஹோகா வேறு ஆயிடுச்சு.